பண்ணுறதுக்கு கிடையாது. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணுறது அவங்களுக்கு வந்த ஒரு கற்பனை கதையை வச்சு அடித்து விட்டு தள்ளுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஜென்ரலாகவே வந்து ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா எல்லாருமே கோர்ட் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து நிற்குவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆணுக்கு பிரச்சனைனா யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. அது நீங்கள் ஜெயம் ரவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல பார்க்க வேண்டியது ஆண் மகனுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைன்னு தான் நான் அந்த இடத்துல சொல்லுவேன். பட் இங்கே முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா, ரவிமோகனுக்கு என்ன உண்மையிலே இங்கே பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தியோட அம்மா ஒரு ப்ரொடியூசர். ஆர்த்தி அம்மா வாங்கியிருக்கிற எல்லா கடத்துக்கும் ரவி தான் வந்து சைன் பண்ணியிருக்கிறாரு. நான் முன் ஜாமீனாக நிற்கிறேன், உங்கள் பணத்தை நான் கடத்தை அடிக்கிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இங்கே விரிச்சல் உண்டானது காரணமே என்னன்னா, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்த்தி என் கூட கல்யாணம் பண்ணி வந்து என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலங்கள் வேற, அந்த ஒரு ஆர்த்தியே வேற. 2 குழந்தை பிறந்த பிறகு சினிமா துறையில் என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு அழிவை ஏற்படுத்தினது இந்த சோகால் என்னோட கொலீக்ஸ், என் கூட நடித்த நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஆக்டர் தனுஷை வந்து சொல்லலாம். ஏன்னா தனுஷ் கூட எப்போ இந்த பார்ட்டிலலாம் கலந்துக்க ஆரம்பித்தாங்களோ அவங்க கூட ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்து ஒரு ஜாயிண்டிங்கெல்லாம் போய் அவங்க எந்தெந்த பப்புக்கெல்லாம் போகக்கூடாது, எந்தெந்த ரெசார்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, எந்தெந்த ஈஸியாக இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸுங்களுக்கெல்லாம் போகக்கூடாதோ எல்லா இடத்துக்கும் போய் ட்ரிங்க்ஸு பப்பு இந்த மாதிரி ஆரம்பித்ததுலேருந்தே எங்கள் 2 பேருக்குமே சரியான விதத்தில் பொருத்தம் ஒத்து வரலை. டெய்லி எங்கள் வீட்டில் பிரச்சனை தான், எனக்கும் ஆர்த்திக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு காரணமே ஆக்டர் தனுஷ் தான் அப்படின்னு சில இடத்துலலாம் பேசப்பட்டது. ஈவன் இப்போ கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தனுஷால் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லப்படுது. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணமாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா, தனுஷ்க்கும் ஆர்த்திக்கும் என்ன கனெக்ஷன், எப்படி இவங்க 2 பேருக்கும் கனெக்ட் ஆனது. ஒரு பர்த்டே பார்ட்டியில் சந்தித்து ஜெயம் ரவி ஆர்த்தியை கூப்பிட்டு போய் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி போனதுனால இந்த கான்ட்ரவர்சி வந்தது. இதுக்கு முழுக்க காரணம் கணவனாகிய நாமளும் எந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகணும், எந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு நாம் அறிவுபூர்வமாக தெரிஞ்சிருக்கணும். நினச்ச பார்ட்டிக்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு போனதுனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு கேள்விக்குறியாக நிற்கிது. இன்றைக்கி நம்ம 2 குழந்தைங்க அனாதையாக நிற்கிது. நம்ம ஆசையாக நேசித்த மனைவி இன்னைக்கு டிவோர்ஸ் கொடுக்குற நிலைமைக்கு நம்ம உருவாகிருக்கிறோன்னா அதுக்கு காரணம் முழுக்க நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் தான். இவங்களால தான் நம்ம வாழ்க்கையே நாசமாக போகிறதுக்கு காரணம். ஓகே, வில் கம் டு த பாயிண்ட். ஸோ ஜெயம் ரவிக்கு எந்த இடத்துலையும் அக்கௌண்ட் இல்லைன்னு நான் சொன்னேன், ஜாயிண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான். ஸோ அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணத்தை இவங்க எடுத்து என்ஜாய் பண்ண முடியும், எவ்வளோ பணத்தை எடுத்து அவங்க அம்மா வாங்கின கடத்துங்களை அடைக்க முடியும் அப்படின்றத இந்த ஆர்த்தி வந்து பேங்க்லேருந்து எல்லா பணத்தையும் எடுத்து தாம் தூம்னு வெறியும் செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா